ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். மொபைல் கம்ப்யூட்டிங்கில் மொபைல் ஐபி என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். த கோல் ஆஃப் மொபைல் ஐபியோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியண்ட்டாக வந்து பேக்கெட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வித்தவுட் எனி லாஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ். அதாவது எந்த லாஸும் ஆகக்கூடாது, அண்ட் தென் எதனாலையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் ஒரு இடத்துலேருந்து, அதாவது ஹோஸ்ட்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் கோல். அதுக்காக தான் மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்து மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மொபைல் ஐபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மொபைல் ஐபி வந்து பார்த்திங்கன்னா ஐஇடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இது என்னது மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இல்லையா, இது வந்து மொபைல் ப்ரோட்டோகால் தான். இது என்னென்னலாம் பண்ணணும்னா இப்போ மொபைல் யூஸ் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக சச்சஸ் மொபைல் சர்வீசஸ் யூஸ் பண்ணியே லேப்டாப், பிடிஏ, மொபைல் ஃபோன் எக்ஸட்ரா எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணலாம். இதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஐபின்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த பெர்மனெண்ட் ஐபி அட்ரஸ் மூலிமா தான் நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த ஐபி என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஆர்எஃப்சி சொல்கிறாங்க, ரிக்வஸ்ட் ஃபார் கமாண்ட்ஸ். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் எதை டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்சி. அது வந்து 971 சொல்லுவாங்க. இந்த மொபைல் ஐபி இஸ் அன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தட் ஆட் மெக்கானிசம் ஃபார் ஃபார்வர்டிங் இன்டர்நெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம மொபைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சொல்கிறோம். இந்த ப்ரோட்டோகாலில் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து நெட்வொர்க் ஃபார் ஃபார்வர்டிங் நெட்வொர்க் டிராஃபிக் டு மொபைல் டிவைசஸ் சச்சஸ் நெட்வொர்க் மூலிமா ஒரு இடத்துலேருந்து மொபைல் டிவைசஸ்லேருந்து அதர் இருக்க நம்ம அனுப்ப போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நோன் அஸ் மொபைல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல் போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மொபைல் நோட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா when they are connecting through other than their home network. ஓகேவா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷோ ஹவ் எ டேட்டாகிராம் மூவ்ஸ், அதாவது இந்த டேட்டாகிராம் எப்படி மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலிமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதில் என்னென்ன இருக்குது, ஹோம் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஃபாரின் ஏஜென்ட் இருக்குது, அண்ட் தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப போகிறோம் த்ரூ மொபைல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலிமா. இது ஹோம் நெட்வொர்க், இது வந்து அனதர் நெட்வொர்க், ஃபாரின் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா, இதில் ஒயர்லெஸ் டிரான்ஸ்யூவர்ஸ் இருக்குது, ரூட்டர்ஸ் இருக்குது, அண்ட் தென் இன்டர்நெட் ஹோஸ்ட் மூலிமா டேட்டா வந்து போகுது. இது வந்து எதை வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் நோட்லேருந்து தான் டேட்டா வந்து ஒயர்லெஸ் டிரான்ஸ்யூவர்ஸ் மூலிமா நம்ம என்ன டேட்டா அனுப்புகிறோமோ ஒயர்லெஸ் டிரான்ஸ்யூவர்ஸ் மூலிமா மொபைல் மூலிமா தான் இந்த ரவுட்டர் மூலிமா வரும். அங்கேருந்து இன்டர்நெட் மூலிமா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து இந்த அனதர் ரவுட்டருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்லேருந்து மொபைல் நோடுக்கு டேட்டா வந்து வருது. அதே மாதிரி தான் இங்கேருந்து ஹோம் ஏஜென்ட்டுக்கு போகிறது. இப்போ வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். as first the internet host sends a datagram to the mobile node by using mobile home address. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாகிராம் எதை மூலிமா வரும்னா மொபைல் நோடில் தான் வரும். இந்த மொபைல் நோட்லேருந்து தான் ஒயர்லெஸ் டிரான்ஸ்யூவர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் என்ன சொல்கிறோன்னா ஹோம் நெட்வொர்க், அதாவது நார்மல் ஐபி ரூட்டிங் ப்ராசஸ் நோன் அஸ் த ஹோம் நெட்வொர்க், ஹோம் அட்ரஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சோர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். If the mobile node is on the home network, the datagram is delivered through the normal IP internet protocol processes to the mobile node. Otherwise, the home agent picks up the datagram. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் நோடுன்றது நம்ம ஹோம் நெட்வொர்க்லேயே இருந்துச்சுன்னா நம்ம த்ரூ அந்த ஐபி அட்ரஸ் மூலிமாவே எடுத்துக்கலாம். அப்படி வந்து மொபைல் நோடு இங்கே இல்லைன்னா நம்ம எதை மூலிமா அனுப்புவோம்னா ஹோம் ஏஜென்ட் மூலிமா அனுப்புவோம். அதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப் த மொபைல் நோட் இஸ் ஆன் த ஃபாரின், இதே மாதிரி இப்போது நம்ம ஹோமில் வந்து மொபைல் நோடு இருந்துச்சுன்னா அந்த ஐபி அட்ரஸ் மூலிமா எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம எந்த நெட்வொர்க் அனுப்புகிறோமோ அது ஃபாரின் நெட்வொர்க் இல்லையா, இங்கேயும் ஒரு மொபைல் நோடு இருந்துச்சுன்னா த்ரூ ஐபி அட்ரஸ் மூலிமாவே இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இஃப் த மொபைல் நோட் இஸ் ஆன் த ஃபாரின் நெட்வொர்க் த ஹோம் ஏஜென்ட் ஃபார்வர்ட்ஸ் த டேட்டாகிராம் டு த ஃபார்வர்ட் ஏஜென்ட். மொபைல் நெட்வொர்க் ஃபாரின் நெட்வொர்க்கில் மொபைல் ஏஜென்ட் நோடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே அதிலே வந்து அமுச்சு விட்டுடலாம். ஓகேவா? த ஃபாரின் ஏஜென்ட் டெலிவர்ஸ் த டேட்டாகிராம் டு த மொபைல் நோடு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல்லேருந்து வயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போயிட்டு அங்கேருந்து ரவுட்டர் மூலிமா இதே ரவுட்டர் மூலிமா வந்து மறுபடியும் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஏஜென்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு ஹோம் ஏஜென்ட்லேருந்து இப்படி வந்து இன்டர்நெட் ப்ராசஸ் ஆகி மறுபடியும் ரவுட்டர் வழியாக ஃபாரின் ஏஜென்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மொபைல் நோடுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குது. அதான் அது the datagram from the mobile node to the internet host are sent using normal IP. இப்போ டேட்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாகிராம் வழியாக வந்துடுச்சா, இப்போ வந்து அந்த மொபைல் நோடுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இருக்கிற ஐபி ரூட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லேயே போயிடும். இஃப் த மொபைல் நோட் இஸ் அண்ட் ஃபாரின் நெட்வொர்க் த பேக்கெட்ஸ் ஆர் டெலிவர்ட் டு த ஃபாரின் ஏஜென்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே இல்லாமல் மொபைல் நோடு இல்லாமல் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ இந்த மொபைல் நெட்வொர்க்கில் ஃபாரின் நெட்வொர்க்கில் மொபைல் நோடு இருந்துச்சுன்னா நேராக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஏஜென்ட் வழியாக வந்து தான் மொபைல் நோடுக்கு வரும். இப்போ இதில் எதுவுமே இல்லைன்னா ஒரு மொபைல் நோடு இந்த மொபைல் நோடுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். In case of the wireless communications, the above illustration the use of wireless transfers to transmit the datagram to the mobile node. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஏஜென்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மொபைல் நோடுக்கு வரும்னு சொல்லணும் இல்லையா. இதே ஒயர்லெஸ் ஒயராக இருந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி போகும். ஒயர்லெஸ்ஸாக இருக்கும் போது தான் என்ன ஆகும்னா ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா மொபைல் நோடுக்கு நம்ம வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகும் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸாக இருந்தால். ஓகேவா? All datagram between the internet host and the mobile node use the mobile node home address regardless of whether the mobile node is on the home or foreign network. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நோடில் நமக்கு வந்து அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு தான் இந்த ஃபாரின் நோடுக்கான மொபைல் நோடுக்கு ஐபி அட்ரஸ் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கேர் ஆஃப் அட்ரஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் வித் மொபைலிட்டி ஏஜென்ட்ஸ் அண்ட் இஸ் நெவர் சீன் பை த இன்டர்நெட் ஹோஸ்ட். இந்த கேர் ஆஃப் அட்ரஸ்ன்றது ஒன்லி மொபைல் ஏஜென்ட்ஸ், அதாவது இன்டர்நெட் மூலிமா கிடையாது, மொபைல் ஏஜென்ட்ஸ் மூலிமா டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேர் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா மொபைல் ஐபி டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மொபைல் நோடு. இந்த மொபைல் நோடு கேன் பி கால்ட் ஆஸ் த டிவைஸ். அந்த மொபைல் நோடு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா டிவைஸ், செல்ஃபோனாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், அண்ட் தென் லேப்டாப்பாக இருக்கலாம், எது வேணால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறதுனா மொபைல் நோடு. ஆர் யூசர் டு ரவுட்டர் தட் கேப்பபிள் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சிங் தர் பொசிஷன்ஸ் in the network without changing the original address. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அட்ரஸை எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் டேட்டாவை சென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஹோம் நெட்வொர்க்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோம் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா த ஹோம் நெட்வொர்க் ஆஃப் ஏ மொபைல் டிவைஸ் இஸ் த நெட்வொர்க் டு விச் மொபைல் நோட் ஒரிஜினலி பிலாங்ஸ் டு. அதாவது ஹோம் நெட்வொர்க்னா இப்போ மொபைல் நோட் நம்ம என்ன சொன்னோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபோன் எந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணியிருக்கு அதுதான் நம்ம என்ன சொல்கிறதுனா ஹோம் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹோம் ஏஜென்ட் பார்த்தோமா, அந்த ஹோம் ஏஜென்ட்னா ஹெச்ஏ சொல்கிறாங்க. அந்த ஹோம் ஏஜென்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹெச்ஏ ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் மொபைல் நோட்ஸ் ஹூஸ் பர்மனெண்ட் ஹோம் அட்ரஸ் இந்த நெட்வொர்க் அசைன் டு த ஹெச்வே. இந்த ஹோம் ஏஜென்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் அட்ரஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஏஜென்ட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் ஏஜென்ட் என்னென்ன வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேண்ட்செட் பெர்மனெண்ட் டு த ஹோம் நெட்வொர்க் அண்டு அது மட்டும் இல்லாமல் இது அட்ரஸை சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ரூட்டராகவே இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஏஜென்ட் தான் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபாரின் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபாரின் ஏஜென்ட்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா the FA is a router in a foreign network that points as a attachment to the mobile node when it roams to the foreign network. அதாவது நம்ம ஹோம் அட்ரஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க் இல்லையா, அங்கேருந்து அனதர் நெட்வொர்க்கு நம்ம ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோன்னா அந்த அனதர் நெட்வொர்க்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஃபாரின் நெட்வொர்க் அது. அந்த ஃபாரின் நெட்வொர்க்கான ரூட்டராக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஏஜென்ட்டாக இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஹோமில் வந்து ஹோம் ஏஜென்ட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம அனதர் நெட்வொர்க் இருக்கிற எல்லா டேட்டாவையும் மெயின்டைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் ஏஜென்ட் தான்.
இப்போ ஃபாரின் நெட்வொர்க் என்னென்னு பார்த்தோன்னா எனி நெட்வொர்க் அதர் தன் த நெட்வொர்க் ஆன் விச் மொபைல் நோடு எந்த நெட்வொர்க்கானா இருக்கலாம், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க் இல்லாமல் அதர் நெட்வொர்க்கு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாரின் நெட்வொர்க் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஃபாரின் நெட்வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த கரண்ட் சம்செட் டு விச் த மொபைல் நோட் இஸ் விசிட்டிங். ஓகேவா, இந்த கரஸ்பாண்டிங் நோடுன்னு இருக்குது. இந்த கரஸ்பாண்டிங் நோடு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா கரஸ்பாண்டிங் நோட் இஸ் த பார்ட்னர் நோட் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் வித் த மொபைல் நோடு. இந்த கரஸ்பாண்டன்ட் நோடுன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மொபைல் நோடுக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கேர் ஆஃப் அட்ரஸ் சொன்னாலையா சிஓஏ, இந்த சிஓஏ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் நோடு கரண்ட் லொக்கேஷன்ஸில் இப்போ எது கரண்ட் லொக்கேஷனில் எந்த அட்ரஸில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா கேர் ஆஃப் அட்ரஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேட்டா பேக்கெட் டெலிவரிங் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டனலிங். இதுதான் பார்த்திங்கன்னா டேட்டா வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரெஸ்பான்சிபிள் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் அட்ரஸ் தான் இல்லையா. கரெக்டாக எந்த கரண்ட் லொக்கேஷன் போகணுன்றதை இந்த கேர் ஆஃப் அட்ரஸ் தான் தெரியும். ஓகேவா, அதுதான் ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத. ஆனால் அதுதான் ரெஸ்பான்சிபிள் டேட்டா வந்து டெலிவரி ஆகிறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டனல் அப்படின்னு பார்த்தோன்னா டனல் இஸ் த பாத் டேக்கன் பை த என்கேப்சுலேட்டட் பேக்கெட்ஸ். அதாவது நம்மளுடைய பேக்கெட்ஸை போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு வழி இருக்கும் இல்லையா, அந்த வழி தான் டனல். இப்போ கேர் ஆஃப் அட்ரஸே நம்ம வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கேர் ஆஃப் அட்ரஸ் இஸ் அன் அட்ரஸ் தட் ஐடென்டிஃபைஸ் த மொபைல் கரண்ட் லொக்கேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டேட்டா பேக்கெட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபாரின் ஏஜென்ட் சிஓஏ அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஆஃப் ஃபாரின் ஏஜென்ட், அதான் ஃபாரின் ஏஜென்ட் சிஓஏ. ஐபி அட்ரஸ் இருக்குல்ல ஃபாரின் நெட்வொர்க்கு, அதுதான். நெக்ஸ்ட்டு கோலொகேட்டட் சிஓஏ அப்படின்னா டெம்ப்ரவரி ஐபி அட்ரஸ்ன்னு அர்த்தம், அதான் கோலொகேட்டட். சி த 2 டைப்ஸ் ஆஃப் சிஓஏ. இங்கே ஏஜென்ட் டிஸ்கவரின்னு ஒன்று இருக்குது. இந்த ஏஜென்ட் டிஸ்கவரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா த டாஸ்க் ஆஃப் டிட்டர்மைனிங் ஏ மொபைல் நோட்ஸ் ஃபாரின் ஏஜென்ட்ஸ் டியூரிங் கால் எஸ்டிமேஷன் இஸ் நோன் அஸ் ஏஜென்ட் டிஸ்கவரி. த டாஸ்க் ஆஃப் டிட்டர்மைனிங் ஏ மொபைல் நோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் ஏஜென்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் நோடோட என்னென்ன பண்ணுது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டிஸ்கவரி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ways இருக்குது. ஏஜென்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஏஜென்ட் சொலிசிட்டேஷன். இது வந்து 2 இருக்குது. இப்போ ஏஜென்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா an agent advertisement message has 1 or more care of addresses and a flag indicating whether it is home agent or new agent. இப்போ ஏஜென்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னான்னு பார்த்தோன்னா மெசேஜ் அனுப்புறது தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர் ஆஃப் அட்ரஸஸ் இல்லை, 2 more than 1 கேர் ஆஃப் அட்ரஸஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ ஹோம் ஏஜென்ட். அது எது வேணாலும் இருக்கலாம், ஹோம் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், ஃபாரின் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். அதான் ஏஜென்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் தென் ஏஜென்ட் சொலிசிட்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வில் பி சென்ட் பை மொபைல் நோட் when the mobile node does not receive any. அதாவது நம்ம மெசேஜ் வந்து மொபைல் நோடுக்கு சென்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த மொபைல் நோடு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரிசீவ் பண்ணல. CO to search ஃபார் த ஃபாரின் ஏஜென்ட், எதுவுமே சர்ச் பண்ணலாம். அப்போ ஏதாவது ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ்ஸு அதை சர்ச் பண்ணி அந்த ஃபாரின் அட்ரஸ் மூலக்கு அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா ஏஜென்ட் சொலிசிட்டேஷன் அர்த்தம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.